ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியலில் பார்த்தீங்கன்னா, காரை வாங்கிக்கணும் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வியோட குடும்பம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நில்லுங்க வீட்டுக்குள்ளே போகாதீங்க எல்லாரும் நம்ம குடும்பமாக சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது நம்ம மெமரியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து முடிக்கிறாங்க. அப்போ தனம் பார்த்தீங்கன்னா, அக்கா நம்ம கார் வாங்கிட்டு வந்துட்டோம். இதை யாருக்கா டிரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏய் நான் டிரைவிங் கிளாஸ் போயிட்டு நான் கார் ஓட்ட கற்றுக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இதை கேட்ட வசந்தி பார்த்தீங்கன்னா, ஏன் தமிழ் நீயும் பார்த்தீங்கன்னா டாக்டர் படிச்சுக்கின்னு குழந்தைய பார்த்துக்கின்னு இருக்க. இதில் எப்படி நீ எந்த டைமில் போயிட்டு நீ டிரைவிங் கிளாஸ்க்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்குறாங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் முயற்சி பண்ணுமா, அதை என்னால் முடியுமா, நான் கார் ஓட்ட கற்றுப்பேன், டிரைவிங் கிளாஸ்க்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. உனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அதை நான் வேணான்னு சொல்லிட்டு தடுக்க முடியாதமா அப்படின்னு சொல்லிட்டு வசதியே சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பும் சேதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா, ஐயா சேது அன்னைக்கு சாமி வந்து சொல்லிச்சு இல்லையா, அது என்ன ஏதுன்னு நம்ம சொல்லி கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்ட்டாங்க. ஆமாம்மாம்மா நானும் அதை கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே சேதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, எங்கே போயிருந்தீங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கார் வாங்கி கொடுக்க போயிருந்தோம் அப்படின்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, என்ன மாமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தமிழ்ச்செல்வி மேலே ஆசை வந்துச்சு அப்படின்றாங்க. தமிழ்ச்செல்வி மேலே இல்லை, என்னோட பொண்ணுக்காக நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருங்க மாமா நான் வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா அங்கேருந்து ஈஸ்வரி ரூமுக்கு வராங்க. இதை கேட்ட சேது பார்த்தீங்கன்னா, இதுக்காக ஐஸ்வர்யா சின்னம்மா ரூமுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடியே வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்ட்டி இந்த மாதிரி சேது மாமா தமிழ்ச்செல்விக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. இந்த கார் வாங்கின விஷயம் தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சால் இந்த காரையே அவள் வாங்கிக்க மாட்டா. இதை நம்ம எப்படியாச்சும் தமிழ்ச்செல்வி காதில் போடணுண்டி அப்படின்றாங்க. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேது இதில் என்ன மர்மம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் நாம அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.